கயல் சுபாஷினி இறந்து போகிறதுக்கு முன்னாடியே தன்னோட மரணத்தை பற்றி கணிச்ச ஒரு விஷயத்தை பற்றி அவருடைய கணவர் இப்போ ரீசெண்டாக எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காராம். கயல் சுபாஷினி அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்க. அவங்க ட்ராவல் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. தான் கணவர் கூட அடிக்கடி வெளியூர்களுக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறது, வீலாக் போடுறது, இதுதான் அவங்களோட ஹாபிஸாக வச்சுருக்காங்க. ஷூட்டிங் இல்லாத சமயத்தில் மற்ற நேரங்களில் சம்பாரிச்ச காசை சேர்த்து வைக்காமல், பெரிய திட்டங்கள் போடாமல், அதை சம்பாரிச்ச காசை செலவு பண்ணி பயங்கரமாக ஊர் சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய லைஃப் டைம் கோலாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட சுபாஷினி எதுக்காக தற்கொலை பண்ண இறந்து போனாங்க அப்படிங்கிற செய்தி இப்போ வரைக்கும் ரசிகர் மத்தியில் ஒரு பேரிடியாக விழுந்திருக்கு. இவங்க இறப்பை பற்றி, இவங்க மரணத்தை பற்றி யூகங்கள் அடிப்படையில் ஒருத்தவங்க ஒரு தகவலை பதிவு பண்ணாலும் அதிகாரப்பூர்வமாக இவங்க தற்கொலைக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வெளியே வரல. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவங்களும் இவங்க கணவரும் லவ் மேரேஜ் கிடையாது. சொல்லப்போனால் ஏப்ரல் 21 தான் இவங்களுடைய 2வது திருமண நாள் வரப்போகுது. இவங்க திருமணம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மேட்ரிமோனி வெப்சைட்டில் தான் அலைன்ஸ் பார்த்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு சைட்டில் இவங்க 2 பேருக்கு லவ் வந்து அது காதலாக மாறி அதுக்கப்புறம் திருமணம் பண்ணியிருக்காங்களாம். இதை கணவர் பிபின் சந்திராவே தெரிவிச்சிருக்காரு. பழகும் போதும் சரி, திருமணத்துக்கு அப்புறமும் சரி, அவங்களோட ஃபர்ஸ்ட் இயர் அனிவர்சரி அப்போ கணவர் பிபின் சந்திரா கிட்ட கயல் சுபாஷினி எமோஷனலாக பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. இப்படிப்பட்ட லைஃப் தான் என் வாழ்க்கையில் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். அம்மா இலங்கையில் இருக்காங்க, சொந்தக்காரங்களும் யாரும் பக்கத்தில் கிடையாது, தனியாக ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியே வளர்ந்துட்டேன். இப்போ திருமணத்துக்கு அப்புறமா பெங்களூர் வந்துட்டேன். இப்படியே என் வாழ்க்கை போயிட்டா போதும், இதுக்கப்புறம் நான் இறந்து போனோட சந்தோஷப்படுவேங்கிற மாதிரி அடிக்கடி தனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை பற்றி தான் கணவர்கிட்ட ரொம்ப பெருமையாக பேசுவாங்களாம். அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கணவர்கிட்ட ரொம்ப எமோஷனலாக ஜாலியாக பேசும்போது கூட ஏப்ரல் 21 2வது வெட்டிங் அனிவர்சரி வருது. போன வருஷம் சொன்னதான் இந்த வருஷமும். இந்த 2 வருஷம் என் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்த நாட்கள். இதை மறக்கவே முடியாது. இப்படிப்பட்ட நாட்கள் என் வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காது. இப்படிப்பட்ட லைஃபை கொடுத்த உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போயே என் உயிர் போனாலும் சந்தோஷமாக போவேங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அந்த ஒரு விஷயம் எதுக்காக அவங்க சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க சொன்ன மாதிரியே இவங்களோட திருமண நாள் 2வது திருமணத்துக்கு முன்னாடியே இவங்க இப்போ அவங்க குடும்பத்தொட்டு பிரிஞ்ச விஷயம் அவங்க கணவருக்கு ஒரு மிகப்பெரிய மன வேதனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருக்க, தளபதி விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் திரைப்படம் தான் அவரோட கடைசி திரைப்படம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த 2026 வருஷத்துக்கான சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கடைசியாக அவர் இன்னொரு படத்தை நடிக்க போறாராம். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஜனநாயகன் திரைப்படத்தை தயாரிக்கக்கூடியது கேவிஎன் ப்ரொடக்ஷன். எந்த நேரத்தில் இந்த படத்தை ஆரம்பிச்சாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான சட்ட சிக்கல்களும் எதிர்பார்த்த பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இந்த படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் தள்ளிட்டே போயிட்டு ஒரு வழியாக எலெக்ஷன் வந்துருச்சு. அதனால படத்தை முடக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி யாரோ முகம் தெரியாத நபர்கள் ஒரு 6 பேர் இந்த படத்தை இணையதளத்தில் லீக் பண்ணிட்டாங்க. இது ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட ஒரு படம், அதுவும் தளபதி விஜய் மாதிரி ஒரு பெரிய ஹீரோட படம் ஆன்லைனில் லீக் ஆகுதுன்னா அது ப்ரொடக்ஷன் டீமுக்கு எந்த அளவுக்கு லாஸ் கொடுக்கும், எந்த அளவுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் தெரியாதுல்ல. அதுக்காக இப்போ விஜய் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் சந்திச்சக்கூடிய அந்த நஷ்டத்துக்காக, இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன் சந்திச்சக்கூடிய அந்த நஷ்டத்துக்காக ஒரு படத்தை நடிச்சு கொடுக்க போறாராம். அதுவும் அந்த படத்தை ஃப்ரீயாக நடிக்க போறதாவும் லோகேஷ் அப்படின்னா அட்லி, இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க அந்த படத்தை இயக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.